Hi friends, welcome to Filmy Decoding Studio. நாம் இன்னைக்கு எந்த வீடியோவோட ஒரு ரியாக்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சல்லு பாய் சல்மான் கான் சார் நடித்த சிக்கந்தர் அப்படின்ற படம் வந்து என்னைக்கு வரப்போகுது 30th March வரப்போகுது. அந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் தான் வந்துச்சு. இந்த ட்ரெய்லர் வந்து 3 days ஆச்சுன்னு நினைக்கிறேன். நான் இப்போ தான் ரியாக்ட் பண்ணுறேன். இந்த ட்ரெய்லர் தான் நம்ம இப்போ ரியாக்ட் பண்ண போகிறோம். ஏஆர் முருகதாஸ் சாரோட கம்பேக் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா அப்படின்ற ஒரு எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணி காத்திருக்கிற ஒரு படம். அந்த படத்தோட ஒரு ட்ரெய்லர் வந்திருக்கு. எனக்கு இந்த ட்ரெய்லர் இந்த படத்து மேலேயே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. பிகாஸ் டீசர் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலும் அந்த ஹைப் இன்னும் வரலையோ அப்படின்ற மாதிரி ஃபீல் இருக்கு. அது இங்கே மட்டும் இல்லை, ஹிந்திலையுமே அந்த ஃபீல் இருக்கு. நான் அந்த நியூஸ்லாம் பார்ப்போம்ல, ஸோ மற்ற படங்களை பற்றிலாம் வரும், இந்த படத்தை பற்றி அதிகமாக எதுவும் வராது. ப்ரொடியூஸ்டு பை சாஜித் நடிவாலா. ஓகே. டைரக்டட் பை நம்ம முருகதாஸ் சார். வேற எதுவும் போடல. சல்மான் கான் நடிச்சிருக்காங்க, ராஷ்மிகா மந்தனா நடிச்சிருக்காங்க, சத்யராஜ் சார் நடிச்சிருக்காரு. ஓகே, மினிஸ்டர் பிரதன் அவர் பேர் படத்துல. ஓகே, பார்ப்போம். ஓகே, 3 minutes 37 seconds இருக்கு. இந்த ட்ரெய்லர் அட்லீஸ்ட் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க, நான் இப்போ தான் பார்க்குறேன். உங்களுக்கு முன்னாடி பார்த்து இந்த ட்ரெய்லர் பிடிச்சிருந்தா பிடிக்கலையா அப்படின்றத சொல்லிடுங்க. பார்ப்போம். இல்லை இந்த படத்து மேலே உங்களுக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னாச்சும் சொல்லுங்கள். 3, 2, 1 go. पिछले 5 साल में 49 केसेस पेंडिंग है. ओके. जब देखो तब किसी न किसी का मुंह तोड़कर घर चले आते हैं. ओह, राजकोट का राजा है वो. फ्रॉम द डायरेक्टर ऑफ गजनी. और हम आपका आपके घर में इंतजार कर रहे हैं. सच्चे दिल से की गई सौ प्रोड्यूसर ऑफ किक. ओके ओके. जानबूझकर की गई एक भी गलती के लिए कोई माफी नहीं. लोग तुम्हें अलग अलग नाम से बुलाते हैं. कोई राजा साहब, कोई संजय साहब, कोई सिकंदर साहब. बट आई लाइक संजय. हाँ, I like you. இந்த பாட்டு பார்த்தேன். आ रहा हूँ. कमिंग टू मुंबई. ओके. गैंगस्टरा. बैंड बजाने को आए हो? बैंड मतलब? अरे नहीं, वो आप सबकी वर्दी देख कैसा लग रहा है. किधर है आपका ड्रम? डम. टैक्सी की कीमत नहीं, किराया. मैडम, जहाँ से हम आते हैं 6000 क्या 60,000 पेशेंट्स को एडमिट कर सकते हैं 6000 बार. I love you, Santa अंकल. बस तो लंबी लंबी सांसें लिए जा. अब कहाँ तक की पड़ी हैं? ओ, काजल अग्रवाल में இருக்காங்களா? मतलब आप नौकरी नहीं, नौकरी आपको ढूंढ रही होगी. मेरे गुस्से पर मेरा फुल कंट्रोल है, लेकिन इस हरकत की वजह से गुस्से ने मुझ पर फुल कंट्रोल ले लिया. मैं उन तीनों को काट के रख दूंगा. सर वॉइस सेट आ गया. ओके. So far you have done it for. उन तीनों के लिए करना है. मैं हूँ सिकंदर. लेकिन जो होगा नाइस. நல்லா இருக்கு. அது நல்லா இருந்தது. मुकद्दर होगा. For the families, for the lovers, for the heroes. बहुत सारे पुलिस वाले जेल गए हैं, नेता और अभिनेता भी. Nobody's above the law. सलमान खान in. इतनी पॉपुलैरिटी तो है, सीएम का पता नहीं, एमएलए एमपी तो बन ही जाऊंगा. कड़ेसी डायलॉग पर्सनलो. हमको मिली है आज ये घड़ियां नसीब से. सिंक आगले. वॉइस से हमको करीब से. அது மட்டும் சிங்க் ஆகல. फिर आपके नसीब में ये बात हो न हो, शायद फिर इस जन्म में मुलाकात. ओ एक दिलावर जाने जिगर वो है कौन सिकंदर. जाओ भाई, गंगा में डुबकी मार लो, वरना तुम्हारा कोई फ्यूचर नहीं. आजा रे बदला जा.
ஓகே ஓகே, எனக்கு தோணுது அவங்களுக்கு தோணி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் ஆளுக்கு மாறும் இல்லையா, அதனால தப்பு கிடையாது. இது என்னோட ஒப்பீனியன் மட்டும்தான். எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் பண்ணலை, இன்ன வரைக்கும் க்ரியேட் பண்ணலை. இந்த ட்ரெய்லரும் வந்து அந்த லெவலுக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் பண்ணிச்சான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு இல்லை. அண்ட் ராஷ்மிகா மந்தனா மேமோட அந்த வாய்ஸ் எல்லாம் வந்து ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ சிங்க் ஆகலை அப்படின்ற மாதிரி ஃபீல் எனக்கு இருக்குது. அண்ட் அது போக எங்கேயும் பெருசாக அந்த கனெக்ட் அப்படின்ற மாதிரி இல்லை. அண்ட் ஏஆர் முருகதாஸ் சாருக்கு, ஏஆர் முருகதாஸ் பற்றி நம்மளுக்கு தெரியும். அவரோட படங்களில் எப்போவுமே வந்து ஏதாச்சும் ஒரு ஹாலிவுட் படத்தோட டச் இருக்கும். சமீப காலம் அவங்க இல்லைன்னே சொன்னாலும் அதோட ஒரு ஒன்லைனோ சரி, இல்லை அதோட அந்த கேரக்டரைசேஷனோ சரி, ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து நம்மளுக்கு தெரியும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா கஜினி படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மொமெண்டோ அப்படின்ற ஒரு படம் வந்து இங்கிலீஷில் இருக்குது. அந்த படத்தோட ஹாலிவுட்டில் இருக்குது. அந்த படத்தோட ஒரு சின்ன கேரக்டரைசேஷன் இருக்கும் கஜினி படத்தில். அதுக்கப்புறம் ஸ்பைடர் படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டிசியில இருந்து நம்ம பேட்மேன் ட்ரையாலஜி நோலன் சார் எடுத்திருந்தாங்கல்ல, ஸோ அவங்களோட அந்த ஒரு இது இருக்கும், மனிதாபிமானம் அப்படின்றதுல அந்த கான்செப்ட்ல அதில் வரும். அதே மாதிரி அந்த ஹீரோ அண்ட் வில்லன், சைக்கோ வில்லன் அண்ட் அது அந்த மாதிரி ஜோக்கர் கேரக்டரில் தான் அது கேரக்டரைசேஷனே இருக்கும். அதுக்கப்புறம் வேற எந்த படம், துப்பாக்கி, அது வந்து ஏதோ 12 men ஷூட் அவுட், அந்த இதெல்லாமே வந்து வேற வேற இதில் இருந்து இருக்கும். இப்போ இந்த படமும் பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு படத்தை வந்து ஞாபகப்படுத்துற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. பட் என்ன படம்னு எக்ஸாக்டா எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அது பார்க்கறதுக்குமே வந்து அவரோட டச் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இல்லை, சுத்தமா இல்லை. ஏஆர் முருகதாஸ் சாருக்கான அந்த டச் இல்லை அப்படின்னு சொல்ல. இப்போ ரீசெண்டா மദ്രാசி ட்ரெய்லர் கூட வந்து ஒரு குட்டி டீசர் வந்திருந்ததுல, கிளிம்ஸ் ஆஃப், அது கூட அவரோட டச் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஈவன் கொஞ்சம் பிக்கரா இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் இது ஒரு யூஷுவல் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கொடுக்குது. மேபி எனக்கு மட்டுமா இருக்கலாம், உங்களுக்கு கூட நல்லா இருந்திருந்துச்சு அப்படின்னாலும் கூட பரவாயில்ல, கீழே கமெண்ட் பண்ணுங்க. பட் எனக்கு இது அந்த லெவலுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணலையோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அண்ட் இதுக்கு முன்னாடி பாட்டும் வந்துச்சு இல்லையா, அந்த பாட்டும் வந்து பெருசா எதுவும் கிரியேட் பண்ணலை. மியூசிக் வந்து சந்தோஷ் நாராயணன் சார் தான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த படத்துக்கு. பட் அதுவும் இன்ன வரைக்கும் ஒரு பெரிய ஹைப்பை ஏற்படுத்தலை. பார்ப்போம். படம் வந்து 30th March, இன்னும் 2 நாள் தான் இருக்கா, February March, எஸ் இன்னும் 2 நாள் தான் இருக்கு. 3 நாளா, ஓகே 3 நாள் இருக்கு, 30ஆம் தேதி படம் வந்துடும். ஸோ அதனால எனக்கு இன்னுமே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லையோ அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுத்துட்டு இருக்கு. உங்களுக்கு எப்படி அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ட்ரெய்லர் வைஸாக பார்க்கும்போது ஒரு ஓகேஷான ட்ரெய்லராக தான் இருந்துச்சு. அண்ட் தமிழ் இந்த ட்ரெய்லர் இல்லை, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம தமிழ் டேரக்டர் தான் எடுக்கிறாங்க, தமிழ் ஆக்டர்ஸ் கொஞ்சம் பேர் நடிச்சிருக்காங்க அப்படின்றப்போ அது தமிழில் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகும். ஏன்னா இங்கேயும் ரிலீஸ் பண்ண தானே போகிறாங்க, இங்கேயும் கொஞ்சம் ரீச் ஆகும். பட் இன்ன வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் நடக்கல. நானும் பார்த்துட்டேன், தமிழ் ட்ரெய்லர் இல்லை. ஓகே, பார்க்கலாம். உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் பிடிச்சிருந்ததா பிடிக்கலையா அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. பாய்.